ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் கொஸ்டின்ஸ், அதாவது பிரித்து எழுதுக அப்படிங்கிறதோட உதாரணங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, பிரித்து எழுதுக அப்படிங்கிறதுல கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டினோ இல்லை 2 கொஸ்டினோ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2ல் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அமுதென்று அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அமுது ப்ளஸ் என்று. ஏன்னா வந்து தேவை வந்து தூ ப்ளஸ் ஏ அப்படின்னு பிரிக்கலாம். அதனால் அமுது ப்ளஸ் என்று அப்படின்னு நம்ம பிரித்து எழுதணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, செம்பயிர் அப்படிங்கிறத இம்மு வந்துன்னா மை சேர்த்திக்குவோம். அதனால் செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு பிரித்து எழுதணும். அதே மாதிரி செம்பயிர் மாதிரியே செந்தமிழ். ஸோ செந்தமிழ் அப்படிங்கிறத வந்து செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். அடுத்தது வந்து பொய் அகற்றும் அப்படிங்கிறத வந்து பொய் கூட்டல் அகற்றும் அப்படின்னு பிரித்து எழுதலாம். அடுத்தது வந்து இடப்புறம் அப்படிங்கிறது வந்து இடது கூட்டல் புறம் அப்படிங்கிறதான் வந்து சரியான விடை. ஸோ இடப்புறம் அப்படிங்கிறத இடது கூட்டல் புறம் அப்படின்னு பிரித்து எழுதலாம். அடுத்தது வந்து சீரிழமை அப்படிங்கிறத வந்து சீர் ப்ளஸ் இளமை அப்படின்னு பிரிச்சிடலாம். ஏன்னா வந்து ரீ அப்படிங்கிறத பிரிக்கணும். அப்போ வந்து சீர் ப்ளஸ் இளமை அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். அடுத்தது வந்து வெண்குடை அப்படிங்கிறத வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு பிரித்து எழுதணும். அடுத்தது வந்து பொற்கோட்டு அப்படிங்கிறத வந்து பொன் கூட்டல் கோட்டு அப்படின்னு எழுதணும். ஏன்னா பொற் அப்படிங்கிறத வந்து பொன் அப்படிங்கிறதா வந்து அந்த இடத்துல மீனிங். அதனால் பொன் ப்ளஸ் கோட்டு அப்படின்னு எழுதணும். அடுத்தது வந்து நன்மாடங்கள் அப்படிங்கிறத வந்து நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படின்னு பிரித்து எழுதணும். ஏன்னா வந்து நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படிங்கிறதான் சரியான விடையாக இருக்கும். அடுத்தது வந்து நிலத்தின் இடையே அப்படின்னு இருக்கிறது நிலத்தின் கூட்டல் இடையே அப்படின்னு பிரித்து எழுதணும். அந்த டை அப்படிங்கிறத வந்து நம்ம நீங்கிறத வந்து இன்னு ப்ளஸ் இ அப்படிங்கிறது நீன்னு வந்துடும். அதனால நிலத்தின் கூட்டல் இடையே அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தட்ப வெப்பம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா தட்பம் கூட்டல் வெப்பம் அப்படின்னு பிரித்து எழுதணும். அடுத்தது வந்து வேதியுரங்கள் அப்படிங்கிறத வந்து வேதி கூட்டல் உரங்கள் அப்படின்னு தனியாக எழுதணும். ஸோ வேதி உரங்களை வந்து வேதி கூட்டல் உரங்கள் அப்படின்னு எழுதணும். அதாவது தி யூ அப்படிங்கிறத வந்து யூ அப்படின்னு வந்துடும். தி ப்ளஸ் ஊ வந்து யூ அப்படின்னு வந்துடும். அடுத்து வந்து கண்டறி அப்படிங்கிறத வந்து கண்டு கூட்டல் அரி அப்படின்னு எழுதணும். ஏன்னா கண்டறி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால கண்டு கூட்டல் அரி அப்படிங்கிறத எழுதணும். அடுத்து வந்து ஓய்வுற அப்படிங்கிறத ஓய்வு கூட்டல் அற அப்படின்னு எழுதணும். ஸோ ஓய்வு அற அப்படிங்கிறப்போ ஓய்வு கூட்டல் அற அப்படின்னு எழுதணும். அடுத்து வந்து ஆழ்கடல் அப்படிங்கிறத வந்து ஆழம் கூட்டல் கடல் அப்படின்னு பிரித்து எழுதணும். ஏன்னா ஆழ்கடல் அப்படிங்கிறது ரொம்ப ஆழத்தில் இருக்கிற கடல். அதாவது ஆழம் கூட்டல் கடல் அப்படின்னு எழுதணும். அடுத்து வந்து விண்வெளி அப்படிங்கிறத வந்து விண் கூட்டல் வலி அப்படின்னு எழுதணும். ஏன்னா வளிமண்டலம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி விண் கூட்டல் வலி அப்படின்னு எழுதணும். அடுத்து வந்து நின்றிருந்த அப்படிங்கிறத வந்து நின்று கூட்டல் இருந்த அப்படின்னு எழுதணும். ஏன்னா வந்து ரூ ப்ளஸ் இ வந்து ரீயா மாறுறதுக்கு இருக்குது. அதனால் நின்று கூட்டல் இருந்த அப்படின்னு எழுதணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வுருவம் அப்படிங்கிறத வந்து ஆ கூட்டல் உருவம் அப்படின்னு எழுதணும். அவ்வுருவம் வந்து ஆ கூட்டல் உருவம் அப்படின்னு எழுதணும். அடுத்து வந்து இடமெல்லாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இடம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு எழுதணும். ஏன்னா இம்மு கூட்டல் ஏ வந்து மே அப்படின்னு வரும். ஸோ இடம் எல்லாம் அப்படிங்கிறத இடம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு எழுதணும். அடுத்து வந்து மாசர அப்படிங்கிறத மாசு கூட்டல் அற அப்படின்னு எழுதணும். ஸோ மாசர அப்படிங்கிறத வந்து மாசு கூட்டல் அற அப்படின்னு எழுதணும். ஸோ இது வந்து பார்ட் 1. ஸோ பார்ட் 2 வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.